தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்று கேட்கின்ற இறைவார்த்தை பயனுள்ளதாய் மாற இறை அன்னையிடம் பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இன்று நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 30வது வசனம். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இப்போ நாம் சிந்திக்கின்ற இந்த இறை வார்த்தையில் கடவுள் திருப்பலியை நிறைவேற்றாரு. ஒவ்வொரு திருப்பலியிலையும் குருவானவர் அப்பத்தை எடுத்து, இதோ என் உடல், இதோ என் ரத்தம், இது பாவ மன்னிப்பிற்காக உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்று சொல்ற நிகழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நடக்கிறார். இது எப்போது நடந்து கொண்டிருக்கின்றது? எமாவுஸ் வழியில் சீடரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவளுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தன என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கண்கள் எப்ப திறக்கப்பட்டிருக்கின்றன? அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை நன்றி செலுத்தி போற்றி புகழ்ந்து அவர்களோடு இறைவார்த்தை பேசிவிட்டு முடிக்கும் பொழுது, அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அந்த அப்பத்தின் வடிவிலே ஆண்டவர் அவர்களுக்குள்ள இருதயத்திற்குள்ளாக செல்கிறார். இதன் மூலிமா நம்ம அறியப்பட வேண்டும் என்னன்னா, ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பத்தை பெற்று குருவானவர் நமக்கு கொடுப்பதெல்லாம் ஒரே குருவானவர் தான். அந்த குருவானவருக்குள்ளாக குருவானவராக இயேசு கிறிஸ்து மாறி தன்னையே பலியாக கொடுத்து அப்பத்தின் வடிவிலே நம்முடைய இருதயத்திலே வருகின்றார். இதுதான் இன்னைக்கு நம்ம கடவுள் நம்ம எம்மாகுலஸ் அனுபவத்தின் மூலியமாக பேசப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு காரியம் என்ன, நம்ம கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. பாவத்தினாலேயும் இந்த உலக ஆசைகளினாலேயும் நம் கண்கள் மூடப்பட்டிருக்கின்றது. இறைவாக்கினர்கள் சொல்லி கேட்க மாட்டேங்கிறோம். குருவானவர்கள் மெசேஜ் கொடுத்து நாம் கேட்க மாட்டேங்கிறோம். இந்த அப்பத்தில் இயேசு ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கண்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு உயிர்த்த கடவுளுடைய வல்லமை நம்மோடு இருக்கும்படியாக நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து அவருடைய உடலை பெற்று அவர் உடலை பிட்டு நம் வாயிலை கொடுக்கும் பொழுது குருவானவர் நாம் அதை உண்மையாகவே நம்ப வேண்டும். அந்த அப்பத்திலே உயிருள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நம் அப்பா இருக்கிறார். அப்படி நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நமக்கும் அந்த தந்தையாக இறைவனுக்கும் அந்த இணைப்பாக இயேசு கிறிஸ்து நம் உடலிலே மாறுகிறார். நாம் தூய்மையாகவும் அவர் உடலாகவும் மாறும் பொழுது நாம் தந்தையாம் இறைவனுடைய முகத்தையும் தந்தையாக இறைவனுடைய அன்பையும் நாம் இதயத்திலே உணர்ந்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட உணர்வின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம் அனைவரையும் நம் உலக மக்கள் அனைவருக்கையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நேரத்தில் இப்பேற்பட்ட இருதயத்தை ஆண்டவர் கேட்கின்றார். அப்பத்தில் வடிவிலே வந்திருக்கின்ற கடவுள் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். அதை உணர்ந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த கேட்ட இறைவத்தை பயனுள்ளதாய் மாறியதற்காய் நன்றி செலுத்துவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீங்க, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.